இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா எஸ்கார்ட்ஸோட டிக்மேக்ஸு சரி 2013 மாடலில் இது ஹைட்ராலிக்கும் ஸ்ட்ரைனரு இதெல்லாம் எப்படி இருக்குது நான் கழட்டி இப்போ பார்க்குறேன். ஸோ அதை நான் உங்களுக்கும் காட்டுறேன் சரிங்களா. ஸோ மறக்காமல் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொரு ஃபால்ட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக காட்டுவேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் போல்டு எல்லாத்தையும். ஸோ 1213 வச்சு ஸோ ஹைட்ராலிக் டாப் பிளேட் எடுத்துட்டோம்னாக்கா உள்ளே நம்ம பார்க்கலாம் இப்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க ஸ்ட்ரைனர் கூட முழுகாமல் ஆயில் அவ்வளோ லோவில் இருக்குது. ஸோ இந்த டாப்லெட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்கள் கேஜ் லெவல் கூட கிடையாது ஆயில், அதாவது ஸ்ட்ரைனர் கூட மறையல. இப்போ பாருங்கள் லெவலில் வந்து அங்கே பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரைனர் ஃபுல்லாக மறைஞ்சிருக்கணும். இந்த ஸ்ட்ரைனர் ஃபுல்லாக ஒரு தடவை வெளியே நம்ம எடுத்துகிட்டு ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஆயிலை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா புது ஸ்ட்ரைனரை மாட்டி விட்டுடலாம். ஜேசிபி கம்பேர் பண்ணும்போது இது வேறு தான். இது வந்து கிரேன் மாடலில் வருது. ஸோ கிரேன் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் பம்பு வந்து சீக்கிரமாக அடி போயிடும். ஸோ ஆயில் இதே போல் பாருங்கள் ரொம்ப வந்து டஸ்ட்டு அதிகமாக இருக்குது. இதே போல் இருந்ததுன்னா அதிகமாக சீல் போய்கிட்டே இருக்கும், ஓரிங் எல்லாம் தேஞ்சிரும், ஏஆர்வி இதெல்லாம் வந்து வீக் ஆகிடும் சட்டுன்னு சரிங்களா. இப்போ ரிமூவ் பண்ணி நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. இது ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டோம்னாக்கா நம்ம வந்து ஒரு கிளாரிஃபை கிடச்சிரும் நமக்கு. ஸோ நான் கழட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நீங்கள் ஒரு தடவை ஃபில்ட்ரு மாற்றணும் அப்படின்னாக்கா மாற்றிடலாம். ஸோ பயங்கர டஸ்ட்டாக இருக்குது ஆயிலு ஃபுல்லாக. ஃபில்டரில் எவ்வளோ பர் இருக்குது பாருங்கள், எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது. இவ்வளோ டஸ்ட்டோடு ஓட்டினோம்னா நம்ம பம்புலாம் ஃபுல்லாக போயிடும் சரிங்களா. ஸோ ஃபில்ட்ரு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து எஸ்கார்டோட ஸ்ட்ரைனர் சரிங்களா. ஆயில் நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கையில் இவரு பாருங்க ஆயில் கண்ணங்கரையாருன்னு இருக்குது சேர் மாதிரி. சேர் மாதிரி இருக்குது. இந்த ரேக்லையும் அப்படிதான் இருக்குது பாருங்க. ஆயில் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைனரை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு போட்டால் தான் ரெடி ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு சரிங்களா, ஸ்ட்ரைனர்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஜேசிபியில் வந்து ரிட்டன் ஆயில் ஃபில்டருக்கும் இருக்கும், சக்ஷன் ஃபில்டரும் ரெண்டும் இருக்கும் ஜேசிபியில். இதில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஸோ டாப்பில் சரிங்களா. ஸோ இதில் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அடுத்தது சரிங்களா. டேங்க்கை ஃபுல்லாக நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். ஒன்றுமே கிடையாது, ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து டேங்கை தொடச்சி எடுத்துடணும் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ மறக்காமல் வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸ்பிளைன் நிறையா பார்க்கலாம் நம்ம.